இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ மஞ்சப்பால் சேர்த்து காரப்பொடி குழம்பு எப்படி பண்ணுறேன்னு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை விட உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ காரப்பொடி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், 10-15 பூண்டு பல், 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா காரத்துக்காக, சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா. பெப்பர் நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் ஜீரக சோம்பு தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், பெப்பர் பவுடரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட், ரொம்ப பேஸ்ட்டாக வேணால் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப சாஃப்டாக வேணாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை தனி பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதிலையே மசாலா பவுடர் நம்ம எடுத்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக குழம்புல சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறத இப்போவே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சோன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும், அதோட கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் சரி தான், பெரிய வெங்காயம் சேர்த்தாலும் சரி தான், நல்லாயிருக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இதில் குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால் குழம்பு கொதிக்கிறது தெரியல. இப்போ நம்ம எல்லா காரப்பொடியும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம காரப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம், சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைடா நம்ம காரப்பொடி கரைஞ்சிடும். இந்த குழம்பு வந்து சவுத் சைடு ரொம்ப ஃபேமஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி என்னை விட எங்கள் அத்தை நல்லா பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணுறது கூட அவங்க தான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு. குழம்பு சேர்த்ததுக்கப்புறமா மூடிலாம் போட்டு மூடி வைக்க தேவையில்லை, சும்மா ஓப்பன்லேயே வச்சிடலாம். ஸ்டவ்வை மட்டும் சிம்மில் வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. காரப்பொடி நல்லா வெந்துருச்சு. நமக்கு இப்போ குழம்பு மஞ்சப்பால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியான மஞ்சப்பால் காரப்பொடி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.